பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். அரசு பள்ளியில் படித்த சூரியகாந்த் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, ஜனாதிபதி பதவி பிரமாணம். சுப்ரீம் கோர்ட்டின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்றார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், அர்ஜுன் ராம் மேக்வால், குமாரசாமி, ஜே.பி. நட்டா, பியூஷ் கோயல், டெல்லி கவர்னர் வி.கே. சக்சேனா, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய், தலைமை நீதிபதி சூரியகாந்த் குடும்பத்தினர் உட்பட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சூரியகாந்த் 1984இல் 22வது வயதில் ஹரியானாவின் ஹிசார் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். பின்னர் பஞ்சாப் ஹைகோர்ட்டிலும் வழக்கறிஞராக பணியாற்றினார். 2000ஆம் ஆண்டில் ஹரியானா மாநில அட்வொகேட் ஜெனரலாக சூரியகாந்த் நியமிக்கப்பட்டார். 2004இல் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் நீதிபதியானார். 2018இல் இமாச்சல பிரதேச தலைமை நீதிபதியாகவும் 2019இல் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகவும் பதவி உயர்வு பெற்றார். ஹைகோர்ட் முதல் சுப்ரீம் கோர்ட் வரை சுமார் 1000 வழக்குகளில் சூரியகாந்த் தீர்ப்பளித்துள்ளார். குறிப்பாக அரசியலமைப்பு சட்ட பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, தேச துரோக சட்டத்துக்கு எதிரான விசாரணை, பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் தொலைபேசி உரையாடல்கள் பெகாசஸ் சாப்ட்வேர் மூலம் ஒட்டுக்கேட்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகள், அசாமில் குடியுரிமை பிரச்சினை, அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் சிறுபான்மை அந்தஸ்து போன்ற பல முக்கிய வழக்குகளை நீதிபதி சூரியகாந்த் விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஹரியானாவில் அரசு பள்ளியில் படித்தவர். இன்று இந்தியாவின் தலைமை நீதிபதி பதவியில் அமர்ந்துள்ளார். 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி அவரது பதவிக்காலம் நிறைவடைகிறது. ஆனந்த் ஆதவர்ஜுனாவிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. கரூரில் கடந்த செப்டம்பர் 27இல் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்பட 41 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. கடந்த அக்டோபர் 17இல் இருந்து கரூர் அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கி அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, கரூர் மாவட்ட தாவேக செயலாளர் மதியழகன், கரூர் நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர்கள் இன்று சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகினர். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 8 பேர் மரணம். நேருக்கு நேர் மோதிய 2 பஸ்கள். தென்காசி அருகே கோர விபத்து. தென்காசியிலிருந்து ராஜபாளையம் நோக்கி சென்ற தனியார் பஸ் துரைசாமிபுரம் அருகே கோவில்பட்டியிலிருந்து தென்காசி நோக்கி வந்த பஸ் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் 2 பஸ்களின் முன்பகுதி முற்றிலுமாக உருக்குலைந்து போனது. இடிபாடுகளுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே 8 பேர் உடல் நசுங்கி இறந்தனர். 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். படுகாயமடைந்த பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இறப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்து நடந்த இடத்தில் தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர் ஆய்வு நடத்தினார். போலீஸ் விசாரணை நடக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மருத்துவமனையில் திடீர் அட்மிட். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் இப்போதைய எம்எல்ஏவுமான நத்தம் விஸ்வநாதனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்கள் அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொண்டனர். உயர் இரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக முதல் கட்ட பரிசோதனையில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவருக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவமனை வட்டாரம் கூறியது. தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 880 குறைந்தது. சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் சனியன்று கிராம் 11,630 ரூபாய்க்கும் பவுன் 93,040 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வெள்ளி 1 கிராம் 172 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று வார விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு 880 ரூபாய் சரிந்து 1 சவரன் 92,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 110 ரூபாய் குறைந்து 1 கிராம் 11,000
ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1 குறைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வார துவக்கத்தில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். G20 முடிந்து தாயகம் திரும்பினார். வியக்க வைக்கும் மோடி சுறுசுறுப்பு. தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க்கில் கடந்த 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை G20 உச்சி மாநாடு நடந்தது. மாநாட்டில் பங்கேற்க 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா சென்றார். இந்த மாநாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புறக்கணித்தார். தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா அமெரிக்காவை பற்றி எதிர்மறையாக பேசுவதை கண்டித்து இந்த முடிவை ட்ரம்ப் எடுத்தார். G20 உச்சி மாநாட்டில் பல்வேறு அமர்வுகளில் கலந்து கொண்ட மோடி உரை நிகழ்த்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகத்துக்கு பலன் கொடுக்கும் வகையில் மாற்றப்பட வேண்டும். குறிப்பிட்ட நாட்டை மையமாக கொண்டு அல்லாமல் உலகளாவிய வகையில் மாற்றங்கள் இருக்க வேண்டுமென மோடி வலியுறுத்தினார். தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவை நேற்று சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி வர்த்தகம், முதலீடு, அரிய வகை கனிமங்கள் இறக்குமதி, செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக முக்கிய பேச்சு நடத்தினார். இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி மற்றும் பிரதமர் மோடி இடையிலான சந்திப்பின் போது பயங்கரவாதத்துக்கு நிதி போவதை தடுக்க இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானித்தனர். ஜப்பான் பிரதமர் சனே டகைச்சி மற்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி உள்ளிட்ட பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அமெரிக்கா புறக்கணித்த போதிலும் G20 மாநாட்டு பிரகடனத்துக்கு தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர். நிலையான வளர்ச்சி, பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான இலக்குகள் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், உலகளாவிய சமத்துவம் உள்ளிட்ட அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து G20 மாநாட்டு பிரகடனம் தயாரிக்கப்பட்டிருந்தது. எந்த வடிவில் பயங்கரவாதம் வந்தாலும் அதை கண்டிப்பது, G20 நாடுகள் ஒன்றுபட்டு பயங்கரவாதத்தை ஒழிப்பது உள்ளிட்ட பிரதமர் மோடி முன்மொழிந்த அம்சங்களுக்கும் மாநாட்டு பிரகடனத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்கா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி இன்று காலை டில்லி திரும்பினார். இந்த பயணம் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: ஜோஹன்னஸ்பர்க்கில் G20 மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. உலகின் நிலையான வளர்ச்சிக்கு இம்மாநாட்டின் வெற்றி வழிவகுக்கும். உலக தலைவர்களுடனான எனது சந்திப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்தும் வகையில் மாநாடு அமைந்திருந்தது. G20 உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்ததற்காக தென்னாப்பிரிக்காவின் அற்புதமான மக்கள், அதிபர் சிரில் ரமபோசா மற்றும் தென்னாப்பிரிக்கா அரசுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என மோடி பதிவிட்டுள்ளார். உலகின் சிறப்பான எதிர்காலத்துக்கு கூட்டு முயற்சி அவசியம் என்பதை இம்மாநாடு வலியுறுத்தியது என குறிப்பிட்டு மாநாட்டின் சில முக்கிய நிகழ்வுகளை வீடியோவாக வெளியிட்டிருந்தார். பிரதமர் இந்தியா திரும்பியதும் ஓய்வெடுக்கவில்லை. ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றார். சுப்ரீம் கோர்ட் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். 76 வயதிலும் மோடியின் சுறுசுறுப்பை பார்த்து ஜனாதிபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களும் நீதிபதிகளும் வியந்தனர். சக்தி வாய்ந்த போர் விமானங்களை சொந்தமாக தயாரிக்கும் இந்தியா. இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை மற்ற நாடுகளிடமிருந்து கொள்முதல் செய்வதை படிப்படியாக குறைத்துவிட்டு நமக்கு தேவையான ஆயுதங்களை நாமே தயாரிக்கும் வேளையில் மத்திய அரசு தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மேம்பட்ட நடுத்தர ஏவுகணை மற்றும் பிரளய ஏவுகணைக்காக உருவாக்கப்பட்ட முக்கிய உள்நாட்டு தொழில்நுட்பங்களை இந்திய தொழிற்சாலைகளுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு கருவிகளின் உற்பத்தி திறனை பல மடங்கு உயர்த்த முடியும். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் மேம்பட்ட நடுத்தர ஏவுகணைகளின் வேகம் மற்றும் கட்டமைப்பு வலிமையை அதிகரிக்கலாம். அதேபோல் வெளிநாட்டு சார்பில்லாமல் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை கொண்டு மணிக்கு 2500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட இரட்டை என்ஜின் போர் விமானங்களையும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களையும் தயாரிக்க முடியும். இந்த ரக போர் விமானங்களால் தொடர்ந்து 10 மணி நேரம் இடைநிற்காமல் பறக்க முடியும். நீண்ட தூர இலக்குகளையும் எளிதாக தாக்கலாம். இந்தியாவின் தொழில்நுட்பம் அமெரிக்காவின் F-35 மற்றும் சீன போர் விமானங்களை மிஞ்சிய செயல்திறன் மற்றும் ஆற்றலை கொண்டிருக்கும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். தூத்துக்குடியில் வெளுத்தது கனமழை, தேங்கிய வெள்ளம், திணறும் மக்கள். தென்குமரி கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அணை பாபநாசம் அணையில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியுள்ளது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 130 அடியை தாண்டியுள்ளது.
நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காயல்பட்டினம் 9 சென்டிமீட்டர், தூத்துக்குடியில் 9 சென்டிமீட்டர், திருச்செந்தூர், விளாத்திக்குளத்தில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பெய்தது. திருச்செந்தூர் முருகன் கோயில் மற்றும் சிவக்கொழுந்தீஸ்வரர் கோயில் வளாகத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தூத்துக்குடி நகரின் தாழ்வான பகுதிகளான ஆதிபராசக்தி நகர், ரகமத் நகர், முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் 2 முதல் 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒருவித அச்ச உணர்வுடன் வீட்டில் முடங்கிப் போயிருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானம் முழுவதும் நீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. நடைபயிற்சி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கட்டிலிருந்து 22,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து 19,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோரம்பள்ளம் காலங்கரை அணைக்கட்டிலிருந்து 6,000 கன அடி நீர் உப்பாற்று ஓடை வழியாக வெளியேற்றப்படுகிறது. தொடர் மழையால் தூத்துக்குடி காலங்கரை கிராமத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 22 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 270 விசைப்படகுகள் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்தில் தேங்கிய மழைநீர், நிலக்கரி எடுக்கும் பணி நிறுத்தம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அங்கு திறந்தவெளி சுரங்கங்கள் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு அனல் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. தற்போது நெய்வேலி பகுதியில் பெய்யும் மழை காரணமாக திறந்தவெளி சுரங்கங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. போதிய அளவு பழுப்பு நிலக்கரி இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் மின்சார உற்பத்தியில் எந்த பாதிப்பும் இருக்காது என NLC நிறுவனம் தெரிவித்துள்ளது.